Hello. இந்த tutorialல model and place யூஸ் பண்ணி எப்படி extrusion and void extrusion create பண்றதுன்னு பார்க்கலாம். So model and place select பண்ண components கீழ இருக்கிற drop down click பண்ணுங்க. இதுல model and place இப்ப click பண்ணலாம். So இதுல family categories and parameters tab இப்ப open ஆகும். So இதுல வந்து first வந்து filterல போய் architecture select பண்ணலாம். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சருக்குள்ள யூஸ் பண்ண போற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க இதுல எது ஓப்பன் பண்ணாலுமே சேம் ஆப்ஷன்ஸ் தான் வரப்போகுது. ஜஸ்ட் வந்து ஃபைனல் ஷெடியூல் எடுக்கும்போது இப்போ டோர்னா டோரோட ஷெடியூல்ல வர வேண்டிதான். இந்த மாதிரி ஒவ்வொரு நேமிங்கா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இதில் வந்து கேஸ் ஒர்க் செலக்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணா நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ மாடல் இன் பிளேஸ் முன்னாடியே இப்போ ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. extrusion, blend, revolve, sweep and sweep blend. and அதுக்கப்புறம் வந்து void இருக்கு. void உள்ளாடியும் 5 ஆப்ஷன் இருக்கு. so void extrusion, void blend, void revolve, void sweep and void sweep blend. so இந்த tutorialல நம்ம வந்து extrusion and void extrusion மட்டும் பார்க்கலாம். ஃபர்தரா நெக்ஸ்ட் tutorialல வேற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். so first extrusion பார்க்கலாம். just டாப்ல போய் extrusion கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா டூல் பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டூல் பேலட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணுமோ ஜஸ்ட் ட்ராப் பண்ணா போதும். ட்ராப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ வந்து இப்போ 3Dல போய் பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரூஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரூஷன் சுற்றி வந்து ஆரோஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆரோஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூஷனோட ஷேப்பை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில வந்து எண்ட் எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு. ஸோ எண்ட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து எவ்வளவு ஹைட் ஆர் எவ்வளவு டெப்த் கீழே இறங்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரம் த பிளேன் நம்ம செலக்ட் பண்ண பிளேன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு வால் பிளேன் இருந்ததுன்னா அந்த வால் சர்ஃபேஸ் மேல எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிட்டு செட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பிகே பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதோட ஷார்ட்கட் பிகே. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து 2021 அண்ட் எபோவ் வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ நீங்க கர்சரை வந்து மூவ் பண்ணீங்கன்னா எந்தெந்த பிளேஸ்ல வந்து உங்களால வந்து பிளெயினா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ பிளெயின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா டூல் பேலட்ல இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால என்ன ஷேப் பண்ணணுமோ ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துட்டா எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா ஆரோஸ் யூஸ் பண்ணி உங்களால இதை மூவ் பண்ணி வைக்க முடியும். ஆர் வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல எண்ட் எக்ஸ்ட்ரூஷன் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் பத்தி பார்க்கலாம். வாய்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணா போதும். ஸோ இதுக்குமே சேம் தான். செட் கிளிக் பண்ணிட்டு பிக் பிளேன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுல ஒரு பிளேனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம டூல் பேலட்ல இருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணா போதும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஷேப் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பவுண்டரியில எப்பவுமே இருக்கணும். ஸோ ட்ரா பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும் நம்ம எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனோட மாடிஃபை ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ நான் இந்த சர்ஃபேஸ் மேல இப்போ வந்து ஒரு வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிளேன் செலக்ட் பண்றேன். இதுக்கு வந்து பிக் பிளேனோட ஷார்ட்கட் பிகே யூஸ் பண்றேன். ஸோ பிளேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேல ஒரு ரெக்டாங்கிள் சும்மா ட்ரா பண்றேன். ஸோ இப்போ வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனோட ஆரோஸை வந்து ரீபொசிஷன் பண்றேன். ஸோ இப்போ இதுல இருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரூஷனை வந்து உங்களுக்கு வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை கேன்சல் பண்ணா ஜஸ்ட் கட் கிட்ட இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அதில் அன்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்க வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணுங்க. அந்த எலிமெண்ட்ல இருந்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து அன்கட் ஆகிரும். சப்போஸ் உங்களுக்கு வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து கட் ஆகணும்னா ஜஸ்ட் கட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்து வெளில வந்துடலாம். ஸோ உங்களுக்கு அகைன் எடிட் பண்ணா எடிட் இன் பிளேஸ் கொடுத்தா போதும். மாடல் இன் பிளேஸ் இன்டர்ஃபேஸ்க்குள்ள அகைன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வால்ல எப்படி வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வாய்ட் ஃபார்ம் போய் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா செட் போயிட்டு பிகே பிளேன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பிளேனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரூஷன் வேணுமோ அதை வந்து டூல் பேலட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து வாய்ட் வந்து வால் மேல பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கட் பண்ண வேண்டி நம்ம அகைன் மாடிஃபைல போய் கட் செலக்ட் பண்ணிட்டு
வாய்ட் அண்ட் வாலை வந்து செலக்ட் பண்ணா போதும். ஸோ இப்போ வந்து வாலில் வந்து வாய்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற வேற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸில் வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பிளான் வியூவில் வந்து எந்த மாதிரி தெரியணும் அதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல், நீங்கள் கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நார்மல் சாலிட் எக்ஸ்ட்ரூஷனை எப்படி வந்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் போய் சாலிட் டாட் வாய்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து வாய்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கட்டை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ நார்மல் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் மாதிரியே உங்களுக்கு பிளெயின் கட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து நம்ம பிளெண்ட் அண்ட் வாய்ட் பிளெண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல் அண்ட் ரிவீட் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.